நீங்கள் யாராவது சாட்சி சொல்லியிருந்தால் நீங்கள் சீக்கிரமாக நீங்கள் சாட்சிகளை கூறலாம். வார்த்தை போவதற்கு முன்பாக வார்த்தை முடிக்காமல் அதை அட்போர்ட் என்று போட்டு ரிடக்டபிள் ஃபைல் கட்டணம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். நானும் அவரோட இல்லை அதை இந்த முழுவதுமான ஆதாரங்களை கொடுத்தும் அவர்கள் மறுதளித்துக் கொண்டிருந்தார்கள். என் மீது அந்த பணியை போட்டிருந்தார்கள். கடைசியாக கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு பிறகு அவரை இந்த ஃபோன் எடுத்தாலும் ஆன்சர் பண்ண மாட்டார்கள். ஒன்று டெக்ஸ்டும் இமெயிலும் தான் செய்து கொண்டிருந்தார்கள். கடைசியாக நான் ஆஃபீஸில் இல்லையோட நான் அவுட் ஆஃப் ஆஃபீஸர் கூட எங்கே வந்தது. ஆனால் அந்த நேரத்திலும் வேறு எனக்கு வந்து அது நோட் அட் கோல்ட் அந்த ரிடக்டபிள் சீரோ வந்து எனக்கு நல்ல பதில் தந்ததுக்காக இன்னும் யாராவது சாட்சிகள் இருந்தால் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக சாட்சி சொல்ல விரும்புகிறோம். நீங்கள் சாட்சி ஒரு சாட்சி இல்லாமல் நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கடந்து செல்வோம். இந்த தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வார்த்தை ஐசாயா சாப்டர் 59 verse 16. ஏசாயா 59வது அதிகாரம் 16வது வசனம். ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். ஆதலால் அவருடைய புயமே அவருக்கு இரட்சிப்பாகி அவருடைய நீதியே அவரை தாங்குகிறது. இந்த வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டது. எதனாலே ஆண்டவர் ஆச்சரியப்பட்டார்? குறை பண்றதுக்கு ஆட்கள் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். அப்படியானால் இன்றைக்கு ஜெப குறைவு மனிதர்களுக்குள்ளே இருக்கிறது என்பதை குறித்து ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். அப்ப இந்த ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு பேச விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஜெபிப்பதற்கு ஜெப வீரர்களை ஆண்டவர் தேடுகிறவராய் இருக்கிறார். ஒருவரும் இல்லை என்று கண்டு அவர் ஆச்சரியப்படுகிறார். அவர் ஜெபிக்கிற மனிதர்களை காணவில்லை என்று ஆச்சரியம். வேறு எதிலையும் ஆச்சரியப்படவில்லை. அவர் ஜெபிக்கிற மக்கள் இல்லை என்று ஆச்சரியப்படுகிறார். அவர் விண்ணப்பம் செய்துதான் ஆக வேண்டியது என்ற சூழ்நிலைகள் மக்களுக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது எவ்வளவாக நாங்கள் அதற்கான நேரத்தை கொடுக்கிறோம் என்பது முக்கியம். நாங்கள் ஜெபத்தை பற்றிய சிந்தை எங்களுக்கு எப்ப வருது? ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுகிற நிலை எப்ப வருது? எங்களுக்கு ஒரு கஷ்டம், எங்களுக்கு ஒரு துன்பம், வியாதி இப்படியான நிலைமை வரும்போதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம்? மற்றவர்களிடத்திலே கேட்கிறோம், உங்களுக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று கேட்கிறோம். அல்லது அவரவர் தாங்களே அந்த நேரம் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே என்று சொல்லி என்னுடைய விண்ணப்பங்களை நாங்கள் அந்த நேரத்தில் ஆண்டவரிடத்தில் இழவெடுக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திலே நீங்கள் பார்க்கின்ற போது ஜெபிக்கிற மக்கள் குறைவு என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார், ஆச்சரியப்படுகிறார். அப்போ இந்த மக்கள் எல்லாம் ஏன் ஜெபிக்காமல் இருக்கிறார்கள்? ஏன் அவருக்கு அந்த ஆச்சரியம் வருகிறது? அப்படியான மக்கள் என்ன செய்கிறார்கள்? அப்போ மக்களுக்கு எல்லாம் நிறைவாக இருக்கும் போது ஆண்டவரை தேடுகிற பக்குவம் மனிதர்களுக்கு வருவதில்லை. உடல் நலம் நன்றாக இருக்கிற போது ஆண்டவரை தேட வேண்டும் என்ற அந்த ஆர்வம், ஆண்டவரிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்ற அந்த ஆர்வம் மனதுக்குள்ளே வராமல் இருக்கிறது. அப்ப எங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு பக்கம் பாதிக்கப்படும் போதுதான் நாங்கள் கடவுளை நோக்கி கூப்பிடுகிற ஒரு நிலையை நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே பார்க்கும்போது பாவம் பெருக பெருக ஜனங்களுக்காக பரிதவித்து மன்றாடி ஜெபிக்கக்கூடிய மன்றாட்டு வீரர்கள் அல்லது ஜெப வீரர்கள்
எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்பொழுதுதான் தேசத்தை பாதுகாக்க முடியும். அப்போ ஒரு ஜெபம், அந்த ஜெபத்தினாலே தேவனுடைய கிரியைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகிறது, நடக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 22வது அதிகாரம் 30வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். எசேக்கியேல் chapter 22 verse 30. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரை காணோம். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறார்? தேசத்தை அழிக்காதபடிக்கு, தேசம் அழிந்து போகாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவரை காணோம். அப்போ திறப்பிலே நின்று ஜெபிக்கத்தக்கதான ஒரு மனிதனை ஆண்டவர் தேடுகிறார், ஆனால் ஒருவனையும் காணோம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒருவர் முன்வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தேவனுடைய நியாயத்தீர்ப்பு தேசத்தின் மேல் வந்துவிடக் கூடும் என்கின்ற ஒரு சூழ்நிலை இன்றைய காலகட்டத்தை நீங்கள் பார்க்கிற போது யாரும் எதிர்பாராத பல சம்பவங்கள் உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிறதை நீங்கள் அறிவீர்கள். நடக்கிறவைகளை நீங்கள் பார்க்கின்ற போது தேவனுடைய வருகை சீக்கிரமாய் இருக்கிறது என்பதை வேதம் குறிப்பிடுகிறபடி நடக்கிற ஒரு யுத்தம் போல இப்பொழுது காணப்படுகிறது. அவையிலே கருமையாவுடைய இந்த நேரங்களிலே நாங்கள் மௌனமாய் இருக்கக்கூடாது. நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். தேசத்துக்காக, உலகத்துக்காக நாங்கள் மன்றாடுகிற ஜெப வீரர்களாய் எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். எசேக்கியேல் 22:31 பாருங்கள். எசேக்கியேல் chapter 22 verse 31. ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய பழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி மூர்க்கத்தின் அக்கினியினால் அவர்களை நிர்மூலமாக்கி அவருடைய வழியின் பலன், அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிற செயல், அதன் பலனை எல்லாம் அவர்கள் மேல் சுமர பண்ணுவேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் தேவனை மறந்து எங்களுடைய வேறு வழிகளிலே நாங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு காரியத்தை உருவாக்க வேண்டும், எங்களுக்கு ஒரு சாம்ராஜ்யத்தை கட்ட வேண்டும், அல்லது நான் இவ்விதமாக வாழ வேண்டும், எல்லா சிறப்புகளோடு நான் வாழ வேண்டும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த தேவனை மறந்து நாங்கள் தேவனுடைய சமூகத்துக்கு வராமலும் அவரை தேடாமலும் அவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்காமலும் நாங்கள் என்னுடைய வழிகளை நடத்தி கொண்டிருப்போம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன். ஆகவே அது எவ்வளவு ஒரு வேதனைக்குரிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்லி வைத்திருக்கிறார். ஆகவே கருமையான தேவஜனமே, இன்று நாங்கள் மனம் திரும்ப வேண்டியதன் காரணத்தை, அவசியத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகவே நமக்காக, நமது குடும்பத்துக்காக, நமது சபைக்காக, நமது தேசத்துக்காக பொறுப்போடு அர்ப்பணித்து ஜெபிக்கிற மக்களாய் நாங்கள் எழும்ப வேண்டியது அவசியம். இன்றைக்கு ஆண்டவரே என்ன வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் கர்த்தருடைய சமூகத்திலே வைத்து ஜெபித்துக் கொண்டு இருந்த போது பல தலைப்புகள் என்னுடைய மனதிலே வந்து போய் கொண்டிருந்தது. அப்ப எது தலைப்பட்டது எனக்கு ஒரு கொஞ்சம் சற்று குழப்பமான நிலைமையிலே நான் இருந்தேன். ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தபோது ஆண்டவர் கடைசியாக ஒரு காரியத்தை சொன்னார், உணர்த்தினார், இது ஜெபிக்க வேண்டிய காலம், விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்ற அந்த காரியத்தை குறித்து இந்த ஆண்டவர் பேசும்படியாக வைத்தார். ஆண்டவர் அதை உறுதிப்படுத்தினார். எப்படி உறுதிப்படுத்தினார் தெரியுமா? யாராவது சொல்லுவீங்களா? இந்த ஆராதனை வந்திருக்கிற நீங்கள் ஆராதனை தொடக்கத்திலே இருந்திருந்தால் இந்த எண்ணத்தை நீங்கள் அந்த ஆராதனையை கண்டுகொண்டீர்கள். வர்ஷிப் பண்ணவர்கிட்ட என்ன சொன்னார்? ஜெபம் பண்ணுவதை பற்றி தான் பேசினார். ஜெபத்தை குறித்து தான் ஆண்டவர் சொன்னார். அவர் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அப்போ
இதுதான் தேவன் எனக்கு உறுதிப்படுத்துறது என்பதை இந்த இடத்திலே ஆண்டவர்கள் வந்தபோது என்னை இன்னும் அதிகமாய் உறுதிப்படுத்தினார். இன்றைக்கு ஜெபிக்கிறவர்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது சத்துரு என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் அதிகமாய் கிரியைகளை நடப்பிக்கிறான். சத்துரு என்ன செய்கிறான்? ஜனங்களை கர்த்தரை தேடாதபடிக்கு அவர்களை ஒக்கிப்பேட வச்சிருக்கிறார். அவர்களுக்கு பல காரியங்களை உருவாக்கி கொடுத்து அவர்களுக்குள்ளே ஒரு சோர்வின் நிலைமைகளை கொண்டு வருகிறவனாய் இருக்கிறான். அவன் முழு மூச்சோடு சபைகளுக்கு விரோதமாக அங்கே வானமண்டலத்தில் பொல்லாத சேனைகளோடு அவன் கிரியைகளை நடப்பித்துக் கொண்டு இருக்கிறான். அதே நேரம் கர்த்தருடைய தம்முடைய மன்றாட்டின் அபிஷேகத்தை அவர் மக்கள் மத்தியிலே ஊற்றி பின்மாரியின் வல்லமையை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எல்லா மக்களும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரை யார் ஒருவர் ஜெபிக்காமல் இருக்கிறார்களோ, ஜெப குறைவோடு இருக்கிறார்களோ, இன்றைய நாளில் இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அந்த மாற்றத்தை நீங்களாம் உங்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டுமே தவிர, தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார், அவர் கிருபை செய்கிறார். ஆனால் நாங்கள் முயற்சி செய்ய வேண்டியது அவசியம். சும்மா தேவை ஏற்படும் போது, தலைவலி வரும்போது தைனோல் போட்டுட்டு தலைவலி நின்ற உடனே தைனோலோட நிற்பாட்டுவது போல ஜெபம் கிடையாது. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையாய் காணப்பட வேண்டும். வேத வாசிப்பும் ஜெபமும் எங்களுடைய 2 கால்களை போன்றது. அது இருக்க வேண்டும். ஜெபம் இல்லை என்றால் கூரை இல்லாத வீடு. அப்படியாகத்தான் நாங்கள் ஜெபத்தை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். இன்று எங்களுடைய ஜெபத்துக்கு எவ்வளவு நேரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நாங்கள் உறவாடி இருக்கிறோம், அவருடைய பாதத்திலே காத்திருந்து எவ்வளவாய் நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். சிந்தித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எவ்வளவு நேரத்தை ஆண்டவருக்காய் கொடுத்திருக்கிறோம் என்று. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பொழிந்து கொண்டு இருக்கிற நேரம் இது. தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு எங்களை உணர்த்துகிற நேரம் இது. கர்த்தருடைய வருகை இப்பொழுது சீக்கிரமாய் நெருங்கிக் கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் கண்ணூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்விதமாக நமக்காக ஜெபித்தார் என்பதையும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகம் ஒரு போர் சூழலிலே போய்கொண்டிருக்கிறது. நாங்கள் நினைக்கலாம் இது இங்கே இல்லை, அது எவ்வளவோ தூரத்துக்கு அங்காலே நடைபெறுவதற்கு நீங்கள் நினைக்கலாம். எங்கேயும் இந்த ஆபத்து இருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, ஏன் இந்த யுத்தம், ஏன் இந்த அழிவு? நாங்கள் சுருக்கமாக சொல்ல போனா நீங்க என்ன பதில் சொல்றீங்க? ஏன் இந்த யுத்தம் நடக்குது கேட்டா என்ன பதில்? இது நடக்கும்னு வேதத்தில் சொல்லி தானுடைய நடக்குது. எங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கா? இல்லையா? இருக்கு. என்ன சம்பந்தம் இருக்கு? ஜெபிக்க வேணும், ஆயத்தப்பட வேணும். அப்போ வருகை சீக்கிரமா இருக்கிறது என்று வேதம் சொன்னதின்படி இன்று நாங்கள் சொல்லுகிறோம். அதன் அடிப்படையில் தான் யுத்தம் நடக்கிறது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இது ஏற்றுக்கொள்வோமாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுகிற நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் காத்திருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். எதற்காக ஜெபிக்க வேண்டும்? என்னத்துக்காக ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே ஓரம் டிபார்ட்மெண்ட் ஜெபிக்க போறீங்களா? இல்ல கொண்டு எங்களுக்கு வந்து விழாவுபடி பார்க்கணும்னு சொல்லி ஜெபிக்க போறோமா? எதுக்காக ஜெபிக்க வேண்டும்? அதாவது வருகைக்கு முன்னாக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக ஜெபிக்க வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்குள்ளே இன்னும் பலப்பட வேண்டும். நாங்களும் ஆண்டவருடைய வருகையின் போது தேவனுடைய சமூகத்துக்கு போக வேண்டும். ஐயோ, நான் டிபாசிட் பண்ணி வச்சோ 50 லட்சம் என்ன ஆக போகுது? ஐயோ, நான் பண்ணி வச்ச 50 வீடு இருக்கு, 4 வீடு இருக்கு, என்ன செய்ய போறோம்? ஒன்றும் பெறாத. இந்த ஆத்மா அங்க போவதற்காக இங்கே நாம் ஆயத்தம் பண்ணவில்லை என்று சொன்னால் அதற்குரிய காலம் நெருங்கி விட்டது என்பதுதான் வேதம் சொல்லுகிற காரியம். வேதத்திலே சொல்லப்பட்டதெல்லாம் இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது நாங்கள் படப்போகிற பாடுகள், உபத்திரவங்கள் மிகவும் மோசமுள்ளதாய் மாறுகிறது. எல்லாமே மாறப்போகிறது.
எல்லாம் ஸ்மூத்தா இருப்பது நினைக்க முடியாது. இப்பொழுது போகிற காலம் மிகவும் மோசமான ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். பொருட்களின் விலை ஏற போகிறது, இன்னும் அதிகமாக போகிறது. மனிதன் உண்ண வழி இல்லாத ஒரு நிலைக்கும் மாற்றம் அடையும். ஆனால் அதற்கு முதல் நாங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். கர்த்தரை தேடுகிறவர்களாய் மாறும்போது, அவருடைய சமூகத்திலே ஜெபிக்கிறவர்களாய் மாறும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு வித்தியாசம், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு தேவனோடு உள்ள ஒரு ஐக்கியம், அவரோடு உள்ள ஒரு உறவுக்குள்ளே நாங்கள் போக முடியும். அவரை ஜெபிக்க வேண்டியது அவசியம். நாம் ஆண்டவராய் இயேசு என்ன செய்கிறார்? விண்ணப்பம் பண்ண ஒருவரும் இல்லாதபடியினாலே ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்தில் போய் அவர் கண்ணீர் விட்டு அழுகிறார், ஜெபிக்கிறார். அப்போ பாடுகள் வேதனைகளுக்கு மத்தியிலே ஆண்டவர் ஜெபிக்கிறதை நாங்கள் லூக்கா 22ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலே பார்க்கிறோம். லூக் சாப்டர் 22 verse 44. அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தில் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இப்ப நாங்கள் எதிர்காலத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அப்ப ஏன் இவ்வளவு பாடுகள், ஏன் இவ்வளவு வியாகுலம், ஏன் இவ்வளவு துக்கத்தோடு அவர் ஜெபம் பண்ணுகிறார்? மனுக்குலத்தை நோக்கி, மனுக்குலத்துக்காக வேண்டுதல் செய்கிறார். இன்றைக்கு வர்ஷிப் பண்ணவர் என்ன சொன்னார்? எனக்காக அழாதீர்கள், உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். அப்ப இன்றைக்கு நாங்கள் யாருக்காக அழுது கொண்டிருக்கிறோம்? எதற்காக அழுது கொண்டிருக்கிறோம்? இந்த உலகம் பொருள் சம்பாத்தியத்துக்காக அழுது கொண்டிருக்கிறோம். ஆனால் நாங்கள் உயிரடையும்படியாய் ஜீவனுள்ள ஒரு தேசத்திலே ஜீவனுள்ள தேவனோடு வாசம் பண்ணும்படியான ஒரு உறவுக்குள்ளே போவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு அவர் பரலோகத்திலே பிதாவினுடைய வலது பார்சத்திலே இருந்து அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். எங்களுக்காக அவர் தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 34வது வசனம். ரோமன் சாப்டர் 8 verse 34. அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. எங்களுக்காக அவர் பரிதவித்து பரிந்து பேசி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் என கருமையான தேவஜனமே, நாங்கள் எவ்வளவாக நாங்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும். உணர்வற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு நாளைக்கு இந்த உணர்வற்ற வாழ்க்கையை நாங்கள் வாழ முடியும்? கர்த்தரை தேட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கிய உணர்வு எங்களுக்குள்ளே இருக்குமானால் நாங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாய், அவருடைய சமூகத்திலே கூடுகிறவர்களாய், அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற மக்களாய் நாங்கள் வருவோம். ஆனால் ஆண்டவர் எதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்? ஒரு விண்ணப்பம் பண்ணுவதற்கு ஒருவர் இல்லையே என்று சொல்லி அவர் ஆச்சரியப்படுகிறார். ஆவே அது மட்டுமா? விண்ணப்பம் பண்ணுகிறவர் இல்லையே சொல்லி தேவ ஆவியானவர் நம்மேலே கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் அவர் ஊற்றுகிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, சகரியா சாப்டர் 12 verse 10, நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று எழுதப்பட்டது. அப்போ இந்த ஜனங்கள் மேலே நான் இந்த ஆவியை ஊற்றுவேன். அப்ப அதை ஊற்றுவதற்கான காரணம் என்னவென்றால், நாங்கள் எழுந்து ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் அந்த வல்லமையை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் எப்படி இருக்கிறோம்? அதை பெறுகிறவர்களாய் இருக்கிறோமா? பெற ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறோமா? ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு நீட்டிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்று எங்களுடைய எண்ணமும் சிந்தையும் வேறாக மாறி இருக்கிறது. ஒரு நொடி பொழுதிலே எல்லாமே தரமட்டமாகிற ஒரு காலம்தான் என்று நடந்து கொண்டிருக்கிறது. அவை எதுவுமே மிஞ்ச போவதில்லை. சேர்த்து வைத்தது எதுவுமே எங்களுக்கு இருக்க போவதில்லை. ஆனால் இன்றைய பிரயாசமும் எண்ணமும் வீணாக போகிற காலத்துக்குள்ளே நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேட வேண்டும், கர்த்தருடைய பாதத்திலே வர வேண்டும், அவருடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அங்கே ரோமன் சாப்டர் 8 verse 26, ரோமர் 8:26 சொல்லுகிறது,
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். சரி, இந்த வசனம் உங்களுக்கு எப்படி இருக்கு? வசனத்தை வழியா பாருங்க. எங்களுக்காக வேண்டுதல் செய்யறார். அப்ப இப்ப நாங்க ஏன் ஜெபம் பண்ணணும்? இந்த மாதிரி தான் இப்ப எங்களுக்கு எங்களோட சிச்சுவேஷன் அவருக்கு தெரியும், எங்களோட பலவீனம் அவருக்கு தெரியும். ஆனபடியா அவர் வாக்கு கடங்காத பெருமூச்சோட ஜெபம் பண்ணுறார். நான் பூத்து போட்டு பாடுறேன், இல்லாட்டி வேலைக்கு போவோம், இன்னொரு ஷிஃப்ட் கிடைச்சா அதையும் செய்வோம். அப்ப நான் இந்த தப்பு பண்ணுறோம். அப்ப ஆண்டவர் எங்களுக்காக ப்ரே பண்ணுவாரா? ஆவியானவர் ப்ரே பண்ணுவாரா? இந்த மைண்டோட இருக்கும்போது சொல்லுங்க. இப்ப யாருக்கு இது? யாருக்கு இப்ப அந்தபடி ஆவியானவர் நமது பலவீனங்கள்? என்ன பலவீனம்? எப்ப பலவீனம்? யாருக்கு பலவீனம்? ஜெபித்துக் கொண்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்கும் பலவீனம் உண்டு. அந்த பலவீன நேரத்தில் ஆவியானவர் எங்களுக்காக ஜெபம். அதுதான் வேதம் சொல்றதை நாங்கள் எல்லாம் பலவீனர், நாங்கள் எல்லாம் பலவீனர், மனுஷன் பலவீனர். அதுவும் வேதம் சொல்றது மனுஷன் பலவீனம். அந்த பலவீனத்தை ஆண்டவர் இங்க சொல்ல இல்லை. ஆவியானவர் எங்களுக்கு அப்படியே அதை அங்க ஆண்டவர் சொல்லுகிறது. என கருமையானவர்கள் இன்று என்னுடைய வாழ்க்கையில ஒரு கிறிஸ்தவனாய் வாழும் போது கிறிஸ்தவனுடைய நிலை என்ன? அவனுடைய ஜெபங்கள் எல்லாம் சுயநலமான ஜெபமாய் மாறுகிறது. என்னையும் என் குடும்பத்தையும் ஆசீர்வதியும் என்ற ஒரு சுருக்க ஜெபத்தோடு நாங்கள் இன்றைக்கு ஜெபங்களை முடிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாதுகாப்பு கூட வழிநடத்தினீர், இந்த இரவை தந்திருக்கிறீர், நல்ல நித்திரையை தாரும் ஆண்டவரே. என்ற குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதியும், சொந்த பந்தங்களை ஆசீர்வதியும், உள்ளவர்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எனக்கு தந்திருக்கிற எல்லாத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, எல்லா சொத்தையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. இந்த ஆத்துமாவே கர்த்தரே என்ன முடிஞ்சது? பிரேயர் முடிஞ்சது. அதான் பிரேயர். அவர் ப்ரே பண்ண அப்படி ப்ரே பண்ண நான் சொல்லல. ப்ரே பண்ணுங்க, பிரச்சனையே இல்லை. அப்போ ஜெபம் என்பது தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறவர்கள். இன்றைய வியாதிப்பட்டவர்கள் எத்தனையோ பேர், அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டியது அவசியம். எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சுயநலம் உண்டா, நாங்கள் என்ன செய்கிறோம்? நித்திரமில்லாமல் ஜெபம் பண்ணுறோம். அது என்ற குடும்பம், என்னுடைய சொத்து, என்னுடைய உறவு, ஜெபம் பண்ணுகிறோம். இதே போல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற அந்த பக்குவம் எங்களுடைய வாழ்க்கையில வர வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்று ஆண்டவர் விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். இன்று சபையிலே ஒரு ஜெபம், உபவாச ஜெபம், வேத படிப்பு, வீட்டு கூடுகை போன்ற ஆவிக்குரிய காரியங்களிலே அக்கறை இல்லாத ஏதோ தான் என்ற வாழ்க்கை இருக்கிறது. நான் முன்பு ஒரு சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் வச்சிருந்தோம், ஜெப வேளைகள் வச்சிருந்தோம். இதெல்லாம் நாம் பாஸ்ட் நடந்து முடிஞ்சதை சொல்லுவோம். எத்தனை பேர் வந்திருப்பாங்க நீங்க? அவ்வளவுதான். ஆண்டவருக்கே தெரியும். அவனோட தான் பேருக்கு ஆண்டவர் சொன்னார், 2-3 பேர் எங்கே கொடுக்குறாங்களோ அவங்க மத்தியில் நாம் பேர் வந்து மற்றவர்கள் அவங்க போயிட்டாங்க, அவங்களோட வேலை பார்க்குறாங்க. இது எல்லாவற்றையும் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்டவைகளிலே இன்றைக்கு மக்கள் வருவதற்கு தயார் இல்லை. கடந்த வருஷம் லெந்து கால ஆராதனை ஜூம்ல வைத்தேன், இந்த வருடம் ஜூம்ல வைத்தேன். நீங்கள் எத்தனை பேர் அதில் உள்ள வந்த மக்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? இந்த முறை குறைவு. போன வருஷம் 2 ஸ்கிரீனுக்கு போகும், இந்த ஸ்கிரீன் ஃபுல்லாயிரும், அடுத்த ஸ்கிரீனுக்கு பாதி கடந்து. இந்த வருஷம் என்ன நடக்குது? யார் எங்கே? ஒருவரும் இல்லை, நேரம் இல்லை. எங்க நேரம் போய்விட்டது?
விட்டது. கேட்டால் பிஸி. யார் பிஸியா வச்சிருக்கு? யார் பிஸியா இருக்க? யார் பிஸியா இருக்க? பிசாசானவன் இதைத்தான் செய்யறான். எங்களை ஏதோ ஒரு வகையில டைவர்ட் பண்ணி விடுகிறான். நாங்கள் அதுக்கு பின்னால் ஓடுகிறோம், கர்த்தரை மறக்கிறோம். அவன் தன்னுடைய வேலையை அவன் கிரமமாய் சரியாய் செய்கிறான். அவன் நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். வேதம் சொல்லுகிறது, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையை காணேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆவே இந்த மனுஷர் எல்லாம் எங்கே, அவர்கள் எவ்வளவு விசனத்தோடு ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்பதை பாருங்கள். ஆனால் இந்த மனுஷர்கள் 1000 காரணங்களை கூறலாம். மற்றவர்களை குற்றம் சாட்டுவார்கள், தன்னை பரிசுத்தம் போல பேசுவார்கள். இப்படியான செயல்களை எல்லாம் செய்து கொண்டு நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன் என்று சொல்லுகிற எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இந்த உலகத்திலே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். அவைகளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர்ந்து முதிர்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆச்சரியப்படும்படியான கிறிஸ்தவர்கள், அதாவது இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நிறைவாக ஆண்டவருக்குள்ளே நான் கழிவுற்றி ஜீவிக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு வாழ்க்கையிலே என்ற கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறதா, அல்லது நாங்கள் வெட்கப்படும்படியான ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ளே இருக்கிறதா என்பதை நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு நம்முடைய குடும்பத்திலே எத்தனை பேர் இருக்கிறாங்க? இன்னைக்கு எத்தனை பேர் குடும்பத்தோடு நாங்கள் ஆராதனை வருவோம்? யோசிச்சு பாருங்க. விட்டுட்டு தான் வரோம். ஏன் நாங்கள் விட்டுட்டு வரோம்? அந்த பொறுப்பு யாருடையது? பிள்ளைகள் யாருடையது? கர்த்தருடையது. கர்த்தருக்குள்ளே பிள்ளைகளை உருவாக்க வேண்டும். மற்ற எல்லா காரியத்துக்கும் நாங்கள் போக விடுகிறோம், எல்லா காரியத்தையும் செய்கிறோம், அது செய்யலான்னு கேட்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதை குறித்து நாங்களே சொல்லவில்லை. வேலைக்கு போய் உற்சாகப்படுத்துறோம், இப்ப காலம் நடுறா வேலைகள். ஆனா கர்த்தரை தேடுகிறதுக்கு முன்னிற்கு கொடுக்கிறார். நாங்களும் செய்யவில்லை, மற்றவர்களுக்கும் கொடுப்பதில்லை, பிள்ளைகளையும் அந்த இடத்துல கொண்டு வருவதில்லை. அப்படியானால் இன்றைக்கு எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை கேள்விக்குறி. பிள்ளைகள் வளர்ந்து வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? என்னோட சில பெற்றார் சொல்லி இருக்கிறாங்க, பாஸ்டர் மகன் வளர்ந்துட்டான், அவனுக்கு ஒரு கல்யாணம் செய்யணும், ஏதாவது நல்ல கிறிஸ்டியனா சர்ச்சுக்கு போறதா நல்ல ஒரு பொம்பளையா பாருங்க சொல்லு. சரியா? அப்ப மாப்பிள்ளை எப்படி கோயிலுக்கெல்லாம் ஒழுங்கா போறாரோ அதுதானே பாஸ்டர். போறாங்க, போற ஒன்றை மனது கொடுத்துட்டா அவளை கொடுத்துட்டு போறான். இது யார் செஞ்சிருக்கணும்? செஞ்சிருக்கணும், பெற்றார் செஞ்சிருக்கணும். அப்போ இன்றைக்கு இப்படித்தான் உலகம் போய் கொண்டிருக்குது. ஆனவர் பெற்ற பிள்ளை கிறிஸ்தவளா இருக்கணும், அவள் வரணும், இவர் எழுதிட்டு போறாரு. கடைசி அவர் என்ன செய்வார் தெரியுமா? அவளை விழுந்து கூட்ட வச்சு போட்டு நீ அடி சொல்லு. அப்போ 2 பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்க போகுது. யார் தவறப்பட்டது? பெற்றார். கண்ணீர் விட்டு நாள் வந்துவிட்டது, நெருங்கிட்டது. ஆவே ஆண்டவர் எச்சரிக்கிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் அல்லாத புறமதத்தவர்கள் அவர்கள் தங்கள் தெய்வத்திடம் எப்படி மண்டாடுகிறார்கள்? நீங்கள் எல்லாரையும் பார்க்கிறீர்கள், இந்துக்களை பார்க்கிறீர்கள், இஸ்லாமியர்களை பார்க்கிறீர்கள், பௌத்தர்களை பார்க்கிறீர்கள், எத்தனையோ பேரை பார்க்கிறீர்கள். எத்தனையோ மாற்றத்தவர்கள் எங்களுக்கு தெரியும், எங்களோடு இருக்கிறவர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்கள் அவர்கள் எல்லாம் எப்படி ஆண்டவரை தேடுகிறார்கள்? தங்கள் தெய்வங்களை எப்படி தேடுகிறார்கள்? இஸ்லாமியனை பாருங்க, அவனுக்கு 5 நேரம் தொழுகை. அவன் எங்க நிற்கிறானோ துண்டை விரித்து தலையை கட்டி போட்டு அவன் அங்கே இருந்து தொழுகிறான். அவனுக்கு அந்த ஆர்வம் இருக்கு. வேலையில இருந்தாலும் கடவுளை தொழுது கொள்ள வேண்டும் என்ற வைராக்கியம் அவனுக்குள்ளே இருக்கு. ஆனா கிறிஸ்தவர்கள் நாங்கள் என்ன செய்கிறோம்? வெட்கக்கேடான செயல் நாங்கள் செய்வது என்னடா? எங்களுக்கு இந்த நாடு ரைட்ஸ் தந்திருக்கு. என்ன ரைட்ஸ்? தந்திருக்கு? ரிலிஜியஸ். உங்கள் மதத்தை நீங்கள் தொழுது கொள்வதற்கு உங்களுக்கு உரிமை உண்டு. வேலைக்கு போட்டால் நான் வரமாட்டேன் என்று சொல்லு, சேர்த்துக்கு போய் தான் வரேன் என்று
பலங்கள், அதை சொல்றதுக்கு பாக்கி இல்லை. எனக்கு அருமையானது, அதை சொல்ற பலங்களுக்குள்ள இல்லை, திராணி இல்லை. நாங்கள் வெட்கப்பட வேண்டியவர்கள். அப்போ அவர்கள் அவ்வளவு வயசு சென்று செய்வார்களா இருந்தால் இன்று நாங்கள் யாரு? மெய்யான தேவனை, ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ளுகிறவர்கள். நாங்கள் வெட்கப்படுகிறோம். சொன்னா என்ன? வேலையால நிற்பாடு இருப்போ உள்ளே படுத்தவன் தேவன். அவன் படிய வைப்பான். அவனுக்கு தெரியும் என்ன கொடுக்க வேண்டும். அவன் நாங்கள் அதற்காக நிற்கிறவர்களாய் வர வேண்டும். அதுதான் எங்களுக்கு தேவை. அவருக்கு தெரியும் எங்களை என்ன செய்ய வேண்டும் என்று. அவருக்காக நாம் நின்றால் அவர் எங்களுக்காக நிற்கிறவர். இந்துக்களை பாருங்கள், அவங்க என்ன செய்றாங்க? இன்றைக்கு ஹரே ராம ஹரே கிருஷ்ணாவை பாருங்கள். அவர்கள் எத்தனை அவருடைய இந்துக்கள் இந்து தெய்வங்களை என்ன செய்வார்கள்? போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய தெய்வங்களை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் துதியுங்கோ, செஞ்சாலும் துதி வராது. ஐயோ ஏத்துங்கோ வராது. அப்ப என்ன நடக்குன்னு கேட்டா, எங்களுக்கு இன்னும் அந்த உணர்வுக்குள்ள நாங்க வரையில்லை. அவர்கள் அங்க கோயில போட்டு என்ன சொல்றாங்க? நாங்கள் அல்லேலூயா சொல்லுங்கன்னு கேட்டா நாங்க சொல்ல மாட்டோம். அவன் அரோகரான்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்க. கல்லுக்கும் கல்லையும் கும்பிடுகிற அவர்கள் செய்கிறார்கள். ஆனால் ஜீவனுள்ள தேவனை நம்புகிற நாம் மௌனமாயிருக்கிறோம். அதான் ஆண்டவர் ஆச்சரியப்படுகிறார். விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லையே என்று சொல்லி அவர் ஆச்சரியப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறார். எவ்வளவு நாளைக்கு இப்படி இருக்க போகிறோம்? கர்த்தர் எங்களுக்கு தருகிற இந்த நாள், இது மனம் திரும்புதலின் நாள். சபரிமலை ஐயப்பனிடத்திலே போகிறவர்கள் மாலை போட்டு அவர்கள் 40 நாள் அவர்கள் உண்ணாமல் புசியாமல் அவர் விரதம் இருந்து அவர்கள் மலைக்கு போகிறார்கள். அவர்களுக்கு அப்படி பக்தி வைராக்கியம் இருக்கின்றால் ஜீவனுள்ள தேவனை கொண்டாடுகிற நாம் அப்படி வெட்கப்பட. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, வாழ்க்கையின் எல்லையிலே நாங்கள் நிற்கிறோம், முடிவின் எல்லையிலே நிற்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் நெருங்கி விட்டது. தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுக்கு எல்லா அடையாளமும் இன்றைக்கு காணப்படுகிறது. இன்று நாங்கள் கனடாவில் இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு எதுவுமே நடக்காது என்று சொல்லலாம், எங்களுக்கு எல்லாம் இலகுவாக இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். நோ, ஒரு சனப்பொழுதே எல்லாமே மாறப்போவது. எச்சரிக்கை. தேவனுடைய எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சத்தத்தை தான் எங்களுக்கு தருகிறார். அவை இந்த உலக மக்கள் எந்த கடவுள் உண்மையான கடவுள் என்று யார் எங்களை விடுவிப்பார் என்று தேடிக்கொண்டிருக்கிற மக்களுக்கு நானும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நாங்கள் எத்தனை காரணங்களை சொல்லுகிறோம்? நாங்கள் சொல்லுகிற காரணம் எல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திலே ஆண்டவர் எங்களை கேட்கிற போது ஆண்டவரிடத்தில் நாங்கள் சொல்லுகிற இந்த காரணங்களை அவர் ஏற்றுக்கொள்வாரா? உனக்கு நான் இந்த வார்த்தை இத்தனாம் தேதி இந்த நாளில் நான் கொடுத்தேனே, நீ கேட்டியா? இல்லையே. எங்க போன? ஆண்டவருக்கு நான் சொல்லாமா? எனக்கு சிக் பாஸ்டர், சிக் ஆண்டவரே சொல்லாமா? நாங்கள் சின்ன சின்ன காரியத்துக்கு சிக்கன்னு சொல்லுகிறோமே, வராமல் இருக்கிறோமே, கர்த்தரை தேடாமல் இருக்கிறோமே, படுக்கையிலேயே இருக்கிற சிக்கம் தானே நடக்கும். அதுவும் இல்லையே. சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆண்டவருக்காய் உழைக்கிறவர்களாய், ஆண்டவருக்காய் நிற்கிறவர்களாய் நாங்கள் மாற வேண்டும். சின்ன சின்ன காரியங்களை எல்லாம் சொல்லி நாங்கள் தேவனுடைய சமூகத்தை வெறுக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய ஜெபத்தின் வேளையெல்லாம் நாங்கள் தவித்திருக்கிறோம். திறப்பின் வாசலிலே நிற்க ஜெபிக்க ஒருவனை ஆண்டவர் தேடுகிறார், ஒருவனை காணேன் என்று சொல்லுகிறார். அவை ஜெபம் பெரிய மாறுதலை கொண்டு வரும், பெரிய எழுப்புதலை கொண்டு வரும், அது மீழ்ச்சியை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. இதையெல்லாம் தெரிந்திருந்தோம் நாங்கள் ஜெபிக்காமல் போவோமாக இருந்தால் நாங்கள் பாவம் செய்கிறோம். யாக்கோபின் புத்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம், ஜேம்ஸ் சாப்டர் 4 verse 8.
அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவை எது நன்மையானது? ஜெபிப்பது நன்மையானது. ஆகவே அந்த ஜெபத்தை நாங்கள் தவித்துக் கொள்வோமாக இருந்தால் அது பாவம். ஆகவே நாங்கள் பாவத்தின் பிடியிலே இருந்தால் நாங்கள் ஜெபிக்க முடியாது. ஆகவேதான் ஆண்டவர் எங்களுக்கு நன்மையானதை காண்பித்து தந்திருக்கிறார். ஆக இந்த நன்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதாகமத்திலே நீங்கள் ஆபிரகாமை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆபிரகாம் சோதம் குமோரா தேசத்திற்காக ஆண்டவர் சோதம் குமோராவை அழிக்க போகிறேன்னு சொன்னபோது அதற்காக ஜெபிப்பதற்காக இருக்கிறான். அவன் ஜெபிக்கும் போது ஆண்டவரிடத்தை வந்து என்னத்தை கேட்கிறான்? ஆண்டவரிடத்தை வந்து கேட்கிறான், சோதம் குமோராவை அழிக்க கூடாது. அதான் அவருடைய ரிக்வெஸ்ட். அப்போ அப்படி அழிக்க கூடாது. ஆண்டவர் கேட்கிறார், எப்படி 50 பேர் இருந்தால் நீர் அழைப்பீரோ? ஆண்டவர் சொன்னார், 50 பேர் இருந்தால் நான் கடைசியில் அழைக்க மாட்டேன். 50 பேர் இருந்தால் நான் அழைக்க மாட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்ன கேட்கிறார்? 40. இப்படி குறைச்சி கொண்டு கடைசியாக வந்து நிற்கிறார் 10. 10 அப்போ 10 கேட்ட ஆண்டவர் சொல்றார், அப்பவும் பிரச்சனை இல்லைப்பா, 10 இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நான் என்ன அழைக்க மாட்டேன். இப்போ ஆண்டவர் என்ன ஆச்சு? 10 என்னவாயிருக்கு? 10 பேர் கூட இல்லை. அவன் யார்? எத்தனை பேர் இருக்கு? ஒரே ஒரு குடும்பம். அதுலயும் யாரு? அவன் நீதிமான். லோத்து அவன் நீதிமான். அவன் மாத்திரம்தான் நீதிமான். அழைக்காமல் இருக்கலாமோ? அழைச்சுதான் ஆகணும். ஆனாலும் ஆண்டவர் திரும்பி உள்ளவர் என்ன செய்யறார்? சரி, அந்த குடும்பத்துக்காக ஆண்டவர் நிற்கிறார். அந்த குடும்பத்துக்காக என்ன சொல்றார்? சரி, உன்னை காப்பாற்ற போறாங்க, கேள்வி வெளியில போ. ஆனா போவேங்கள் ஒன்றை மட்டும் பின்னால திரும்பி பார்க்க கூடாது. ஒரே ஓட்டமாக ஓடி போகணும். ஆண்டவர் என்ன சொன்னார்? எங்க ஓடி போச்சுன்னார்? மலைக்கு போகணும். அவர் என்ன சொன்னார்? இல்ல இல்ல, கிட்ட சமதரை என்ன நடந்தா ஆண்டவர் மலைக்கு ஓடி போக சொன்னதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அப்ப அவர் சொன்ன ரீசனை ஏற்றுக்கொள்றதுக்கு அவர் தயாரில்லை. ஆனா அவர் நீதிமான். நாங்களும் பல வெள்ள அப்படிதான் இருக்கோம். நாங்க நீதிமானா இருக்கிறோம், நல்லவர்களா இருக்கிறோம், இதுவே நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றதை நாங்க செய்ய மாட்டோம். சரியா? எங்களோட வாயிலிருந்து வர்ற வார்த்தையில அந்த மாதிரி ஆண்டவர் வார்த்தை வரும். ஆனா அவர் சொல்றதுல நாங்க செய்ய மாட்டோம். அப்ப அதே மாதிரி அவர் என்ன சொல்றார்? மலைக்கு போச்சுன்னா அவர் அங்க போகாமல் அவர் ஆண்டவர் அவ்வளவு தூரம் போகாது, நாங்க ஆயிச்சு போயிடுச்சு, நாங்க நீ ப்ராப்ளம் இருக்கு, எல்லா ப்ராப்ளமா இருக்கு, நான் வெள்ளமா தாண்டி இந்த பக்கத்துல சமதரை இருக்கு, அங்க ஒண்ணுண்டா நான் போறேன். சரி, எங்கேண்டான்னு போ, நீ இன்னொரு போனாகணும். அதான் ஆண்டவர் நிலைமை. சரி, அதுக்கும் ஆண்டவர் அனுமதிக்கிறார், போன்னு சொல்லி சொன்னார். அப்படி போனவுடைய தான் அவனுடைய வாழ்க்கை வேற விதமா போச்சு. சரி, அதை பற்றி இப்ப எங்களுக்கு தேவையில்லை. இப்ப எங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்ன? ஆண்டவர் சொன்னபடி போறது. போனதுதான் போனாங்க. கொஞ்சம் அதுக்குள்ள பிரச்சனை என்ன? ஐயோ, எனக்கு வேண்டி வச்ச வீடு, நல்லபடியா கட்டி வச்ச வீடு, சொந்த அளவோட கிடந்தது, நல்ல நிறைய காரியம் இருந்தது, மரங்கள் எல்லாம் நின்றது, கனிமரங்கள் எல்லாம் நின்றது, விழாப்பழம் நின்றது, மாமரம் நின்றது, விளாமரம் நின்றது. ஐயோ, போகுது பார்த்தா அங்க விழுந்து அது போச்சு. போது போனவர இப்ப இவ்வளவு என்ன மாறினா அவ்வளவுதான். திரும்பி பாருங்க. சில விஷயங்களை திரும்பிப்பே பார்க்க கூடாது. That's it. அவ்வளவு தூரம் போயிட வேண்டும். நீ காக்கப்பட வேண்டுமானால் சில விஷயத்தை திரும்பி பாராதே. அப்போ அந்த இடத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை உதவி செய்தும் கூட அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே அவர்கள் 3 பேர் தான் போறாங்க. அவ எனக்கு அருமையானவர்களே, இன்று ஆண்டவர்களுக்கு சில காரியங்களை சொல்லும் போது அதற்கு கீழ்ப்படியாமல் போனால் அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் எங்களை பாதிக்கும் நிச்சயமா. ஆகவே ஆண்டவர் கேட்கிறார், ஆபிரகாம் சொல்லும் போது ஒருவர் இருந்தார் பாருங்க, 10 50ல தோன்றினவர் 10ல வந்து நிற்கிறார். இன்றைக்கு சோதோம் குமார் அழிக்கப்பட்டது. ஆபிரகாமை போல ஜெபிக்கும் ஜெப வீரர்களாக இன்றைக்கு எத்தனை பேர் நாங்கள் எழும்ப ஆயத்தமுள்ளவர்களாக இருக்கிறோம்? இன்றைய யுத்தம், இந்த யுத்தத்தின் மத்தியிலே எத்தனை பேர் நாங்கள் ஜெபிக்க தயாராக இருக்கிறோம்? இந்த யுத்தத்துக்காக ஜெபிக்க வேண்டுமா வேண்டாம்? வேணும், ஜெபிக்க வேண்டும்.
கர்த்தருடைய சித்தத்தின்படிதான் நடக்கும். ஆனால் நாம் ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அது கட்டாயம் நாங்கள் செய்து ஆக வேண்டும். அவை நேரம் இல்லை என்ற ஒரு காரணத்தை மட்டும் நீங்க சொல்ல முடியாது. நாம் யாருமே சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? ஏன் நேரம் இல்லைன்னு சொல்லிடுறாரு? நேரம் இல்லைன்னு ஏன் நாங்க சொல்லிடுறோம்? ஏன் சொல்லிடுறாரு? நேரம் மாற்ற கையில், எங்கட கையில். நாங்கள் தான் அலோகேட் பண்ணணும் டைம். இத்தனை மணிக்கு சாப்பாடுன்றது எங்களுக்கு தெரியும், டீ இத்தனை மணிக்கு எங்களுக்கு தெரியும். இதெல்லாம் ஒழுங்கா தெரியும் எங்களுக்கு. ஜெபிக்கிறதுக்கு இன்னென்ன நேரம் என்று வைத்து நாங்கள் ஜெபிக்கிறோமா? தானியே தினமும் 3 வேளை அவன் பிளான் பண்ணான், அவன் டிசைன் பண்ணிட்டான். நாங்க டிசைன் பண்ணுவோமா எங்களோட வாழ்க்கையை? ஆனா நாங்க அப்படி டிசைன் பண்ண இல்லை. அப்ப இன்னைக்கு நாங்க வெளியில வேலை செய்யறோம். எத்தனை மணிக்கு வேலை செய்யறோம்? டைம் இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனா நாங்க டிசைன் பண்ண மாட்டோம். அதுக்கு நாங்க கீழ்படிக்கு வர மாட்டோம். ஒரு ஜெப கூடுதலுக்கு வர மாட்டோம். ஒரு கர்த்தருடைய வேதத்தை கற்று படிப்பதற்கு வர மாட்டோம். ஏனென்றால் நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை என்று கேட்டால் வேறு இடத்துல யூட்டிலைஸ் பண்ண. அவை எனக்கு அருமையானவர்களே, இது எல்லாவற்றுக்கும் கர்த்தர் கணக்கு கேட்பார். அவை இன்று வேத வசனங்களை நாம் ஆதாரமாக காண்பித்து இந்த வசனங்களை எல்லாம் நாங்கள் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். வேதம் இப்படி சொல்லுகிறோம் எல்லாம் சொல்லுவோம். ஆனால் கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் தேடி வரவே மாட்டோம். அவை இந்த ஐக்கிய உறவுகளிலே காணப்பட முடியாதவர்களாய் நாங்கள் மாறுவோம். எந்த மாற்றத்தையும் எழுப்புதலை கொண்டு வராது எங்களுடைய வாழ்க்கையிலே இருந்தால் நேரத்துக்கு நாங்கள் கர்த்தரிடத்திலே நாங்கள் கூடி அவரை ஆராதிக்க, அவரை ஜெபிக்க முற்படுகிற மக்களாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து இருக்க வேண்டியது அவசியம். ஆண்டவர் தந்தை எல்லா நேரத்திற்கும் கணக்கு கேட்பார். எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் கணக்கு கேட்கிறவராக இருக்கிறார். அவை ஆண்டவர்களுக்கு தந்திருக்கிற 24 மணித்தியாலத்துல ஆண்டவருக்கு நாங்கள் இப்ப தசமபாகத்தை பற்றி நாங்கள் வேதத்தை சொல்றோம். அவர் நான் காசு பற்றி சொல்ல இல்லை, தசமபாகத்தை பற்றி வேதம் சொல்லுது. அதை விடுங்க, சரியா? தசமபாகத்தை நான் நேரத்துக்கு கேட்டா எவ்வளவு நேரம் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு? 24 மணித்தியாலத்துல 10 வீதமா உள்ளது. 2 மணித்தியாலமும் 40 நிமிஷம். ஒரு நாளைக்கு 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் யாரும் கொடுக்கணும்? கொடுக்குறோமா? இல்லை, 5 நிமிஷம் குறையில 2 நிமிஷத்தோட முடிச்சுட்டோம். அப்போ 2 மணித்தியாலம் 40 நிமிஷம் ஆண்டவர் கொடுக்க வேண்டிய நேரம், அதை கொடுக்காமல் இருந்தால் நாங்கள் பாவம் செய்கிறோம். கொடுக்க வேண்டும். அது எப்படி பண்ணாலும் கொடுங்க. 2 மணித்தியாலம் 40 நிமிஷத்தை ஒரு நாளைக்கு நீங்க அலோகேட் பண்ணுங்க, டைம் பண்ணுங்க, டைமை பிரியுங்க. எவ்வளவு நேரம்? 40 நிமிஷமா? சரி, 40 நிமிஷம், அரை மணி நேரம், இங்க 1/2 மணி நேரம், அங்க 1/2 மணி நேரம், அடுத்த சரி, அது டைமை கம் பண்ணி முடியுங்க. 2 மணி நேரம் 40 நிமிஷம் ஆண்டவரோடு. இது எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்குரிய ஒரு வழி. அது எங்களுடைய கையிலே தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆவே எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உண்மையாகவே கர்த்தருக்குள்ளே நாங்கள் ஜீவிக்கிறவர்களாய் மாற வேண்டும். அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியர் நிருபத்திலே சொல்லுகிறார், அங்கே எப்படியான வேதனை தனக்குள்ளாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். கலேசியர் சாப்டர் 4 verse 19, கலாத்தியர் 4:19 சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். என்ன சொல்றார் அவர்? இப்ப என்ன அந்த வசனத்தின் முக்கியமான பாயிண்ட் என்ன? ஏன் சிறு பிள்ளைகளே? அப்ப அவருடைய பார்வையில நாங்கள் சிறு பிள்ளைகளாக இருக்கிறோம். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு, அதான் அந்த பாயிண்ட். கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவு என்றால் என்னது? கிறிஸ்து உங்களுக்கு உருவாகும் அளவு நீங்கள் அவரை கண்டறிந்து அவருடைய வழியிலே நீங்கள் முற்று முழுவதுமாய் தங்கி அவருடைய வழியிலே நடக்கிற அந்த நிலை வரும் மட்டும் உங்களை உருவாக்குவதற்காக நான் கற்ப வேதனைப்படுகிறேன். எப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளை வயிற்றோடு இருக்கிற ஒரு பெண் அந்த குழந்தையை பிரசவிப்பதற்கு எவ்வளவு வேதனையை சகிக்கிறாளோ அவ்வளவு பிரகாரமாய் நான் வேதனைப்படுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். அவர் எனக்காக இன்று தேவன் நமக்கு சொல்லுகிற காரியம், அவர் அவ்வளவு வேதனையோடு அவர்
அவர் சொல்லுகிறவராயிருக்கிறார். ஆகவே இது அநேக தேவ பிள்ளைகளை வஞ்சிக்கின்ற ஆவியிடத்திலே கொடுத்து இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அது சரியில்லை, இது சரியில்லை என்று குறை சொல்லிக் கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் எங்களிடத்திலே விரும்புகிறது தன்னை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆராய்ந்து பார்க்காது இன்றைக்கு தூர விலகுகிற மக்களாய் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே தங்களை ஒப்பிட்டு பார்க்காமல் இருக்கிறார்கள். ஏனோ தானோ என்ற வாழ்க்கை, குடும்பத்திலோ அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எப்ப பார்த்தாலும் கரபரண்டு இருக்கிற ஒரு நிலைமை, வாக்குவாதம், சண்டை, சச்சரவு, இப்படியான நிலைமைகளோடு வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த நேரத்திலேயாவது ஆண்டவருடைய பாத்திர போவோம் என்று சொல்லி யோசிக்கிறதுக்கு மனதில்லை. வீட்டை விட்டு போவார்கள் வெளியே. பாராதனை சொல்லிக் கொண்டிருந்தா என்ன செய்வோம்? அவாய்ட் பண்றது என்ன செய்வது? வெளியே. ஆனா எங்க வெளியில போறது சரி, கேட்க விடாம. அப்ப அதே நேரத்தில் அறைக்குள்ள போய் கதவை கூட்டிட்டு ஜெபம் பண்ணா அப்படி எது சரியாக பண்ணிருக்கோம்? வீட்டை விட்டு வெளியில போறது நல்லமோ, கதவை போட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறது நல்லமோ? எது நல்ல? கதவை போட்டு கொண்டே இருந்து ஜெபிக்கிறது. அவை நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் சில காரியத்தை கண்டுபிடிக்க வேண்டாம். அவை இதெல்லாம் பிசாசுடைய தந்திரம், எங்களை குழப்பி விடுகிற சம்பவம். அவை குழப்புறவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? அந்தோ பெறலாம், அது ஆறாம் இருக்கலாம், அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வசனம் சொல்லுகிறது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்கிறார். அவர்களில் சிலர் முறுமுறுப்பு சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். எங்களுக்கு எவ்வளவுக்கெல்லாம் முறுமுறுப்பு வருது, என்னத்துக்கெல்லாம் முறுமுறுப்பு வருது, சிந்தித்து பாருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்கு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சம்பவித்தது. வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ எழுதி வைக்கப்பட்டதெல்லாம் எங்களுக்கு என்னவா இருக்கிறது சொன்னால், எங்களுக்கு இப்படி நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு, நாங்கள் எந்த காலத்தில் இருக்கோம்? முடிவை நோக்கி வந்தோம். எங்களுக்கு எச்சரிப்பு தரப்பட்டிருக்கு. அப்ப எச்சரிக்கப்படுகிறோம். அப்ப அவர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் மனம் திரும்புகிற எச்சரிப்புகளுக்கு தரப்படுது. இதையும் நாங்கள் கவனிக்காமல் விட்டால் எங்களுடைய வாழ்க்கை கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு செல்லப்படாது. ஆகவே தேவன் விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று அவர் ஆச்சரியப்படுகிறார். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்க அவர் ஒருவரை தேடுகிறார். அந்த ஒருவராக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்பது அவசியம். அவர் ஜெபிக்க ஜெப வீரர்களாக எழும்ப நாங்கள்